Hi there. You are in the 15 days beginner level spoken English course. This is fourth day session, which is very important for you because you are starting to speak English. நீங்கள் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணும் ஒருவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்றைய நாளோட லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு ரொம்ப பேசிக் லெவலான ஒரு சென்டென்ஸ். ரொம்ப ஈஸியாக உங்களால் உருவாக்கி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது, தேவைப்படுது, டெய்லி யூசேஜ்க்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டளைகள், கமாண்ட்ஸ். நீங்கள் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய பேட்டர்ன், விச் இஸ் வெரி ஈஸி. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை கட்டளையாக சொல்ல முடியாத சந்தர்ப்பம் வருது. அது என்ன சந்தர்ப்பம்? ஒரு கட்டளையாக சொல்லாமல் ஒரு வேண்டுகோளாக விடுக்க வேண்டிய நிலையும் வரும். அதை நாங்கள் ரிக்வெஸ்ட்ஸ் அப்படி சொல்வோம். ரிக்வெஸ்ட்ஸ். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கமாண்ட் கொடுக்கணும், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதாவது மரியாதையாக ஒரு கமாண்டை கொடுக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை இன்றைய லெசனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. isn't it very important? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் மிஸ் எனி பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இது எவ்வளவு ஈஸின்றது இந்த வீடியோட இறுதியில் உங்களுக்கு புரியும். லெட்ஸ் see. ஒரு கட்டளையை பிறப்பிக்க நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அண்டு பார்த்தா ஒரே ஒரு விஷயம். என்ன? வேர்ப். வேர்போட V1 ஃபார்ம், பேசிக் ஃபார்ம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த வேர்ப்ஸோட ஃபார்ம்ஸ் என்னன்றதை நாங்கள் லாஸ்ட் டே செஷனில் பார்த்தோம், டே 3ல். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு வரலாம். ஓகே. ஸோ அதில் V1, அதாவது அடிப்படையான ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும்தான் உங்களுக்கு தேவை இந்த கட்டளைகள் பிறப்பிக்க. ஸோ அது எப்படி? எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தோம்னு சொன்னால், வாங்க, வா அப்படின்ற கட்டளை. ஸோ இதை பிறப்பிக்க உங்களுக்கு வேண்டியது வா என்று சொல்வதற்கான அந்த வேர்ப், அடிப்படையான ஃபார்ம். கம், அவ்வளவே தான். கம் என்று சொன்னால் வாங்க, தட் இஸ் த மீனிங். இங்கே வாங்க, கம் ஹியர். கம் ஹியர். கம் ஹோம். கம் டு த கிளாஸ் ரூம். Come to the playground. Come today. Come tomorrow. Come with me. ஸோ வாருங்கள் என்ற கட்டளையை அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா விஷயங்களை சேர்த்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பேச முடியும். ஸோ இதே மாதிரியாக நீங்கள் டெய்லி லைஃப்பில் நிறைய கட்டளைகளை இந்த ஒரே ஒரு வேர்ப் அப்படின்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு பேசி முடிக்கலாம். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். இதை நாங்கள் கட்டளையாக சொல்லாமல் ஒரு வேண்டுகோளாக, அதாவது மரியாதையாக சொல்கிறதுக்கான பேட்டர்ன் என்ன? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நீங்கள் உருவாக்கிய அதே கட்டளைக்கு முன்னாடி could you please என்ற அந்த ஃப்ரேஸை சேர்த்துக்கொள்வது மட்டும்தான். ஓகே. could you please come here. இப்போ தயவு செய்து இங்கே வாரீங்களா? ஸோ மரியாதையான ஒரு டேர்ம் இணையுது. ஸோ அது ஒரு வேண்டுகோளாக மாறுது, ஒரு ரிக்வெஸ்ட்டாக மாறுது. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் யார் கூட வேணுமென்றாலும் பேசலாம். வெளியாட்கள், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஹையர் ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ், ஓகே, இந்த மாதிரி யார் கூட வேணுமென்றாலும் நீங்கள் தைரியமாக போய் இந்த பேட்டர்னில் ஒரு வேண்டுகோளை விடுக்க முடியும். நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில கட்டளைகள். ஸோ அதை நீங்கள் வேண்டுகோளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? could you please என்று அதுக்கு முன்னாடி சேர்க்கறது மட்டும்தான். ஓகே. கதவை திறவுங்க. ஓப்பன் த டோர். கதவை மூடுங்க. க்ளோஸ் த டோர்.
ஏசியை ஆன் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆன் த ஏசி. டிவியோட வால்யூமை குறைங்க. வால்யூம் டவுன் த டிவி. பிறகு எனக்கு கால் பண்ணுங்க. கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். பேசுவதை நிறுத்துங்க. ஸ்டாப் டாக்கிங். அறையை சுத்தம் பண்ணுங்க. க்ளீன் த ரூம். கொஞ்சம் காத்திருங்க. வெயிட் ஃபார் அ while. சீக்கிரமாக தயாராகுங்க. கெட் ரெடி soon. நோட்ஸ் எழுதுங்க. ரைட் த நோட்ஸ். எனக்கு உதவி பண்ணுங்க. ஹெல்ப் மீ. திரும்பவும் சொல்லுங்க. ரிப்பீட் இட். அமருங்க. டேக் அ சீட். அமைதியாக இருங்க. பி காம். ஸோ இந்த ஒவ்வொரு கட்டளையிலையும் ஸ்டார்ட் பண்ணுவது நீங்கள் எதன் மூலமாக? V1 ஃபார்ம் ஆஃப் verb மூலமாக. அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக எப்படி மாற்றுறது? Could you please open the door? Could you please close the door? Could you please switch on the AC? Understood? ஸோ ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இந்த விஷயங்களை பேசலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்ன? நெகட்டிவ் கமாண்ட்ஸ். செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அண்டு எப்படி கட்டளை பிறப்பிப்பது? வெரி ஈஸி. எப்படி? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த V1 ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு முன்னாடி டோன்ட் என்பதை சேர்ப்பது மட்டும்தான். டோன்ட் கால் மீ. எனக்கு கால் பண்ணாதீங்க. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டிவியோட வால்யூமை அதிகரிக்காதீங்க. டோன்ட் வால்யூம் அப் த டிவி. வெளியே போகாதீங்க. டோன்ட் கோ அவுட். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் V1 ஃபார்ம் ஆஃப் verb. ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமான அந்த வேர்ட் வினைச்சொல் என்ன என்பது இங்கிலீஷில் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கட்டளைகளை பிறப்பிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒவ்வொரு கட்டளையும் ஸ்டார்ட் பண்ணப்பட வேண்டியது வேர்ப் மூலமாக, வேர்பில் இருந்து. இப்போ தமிழில் நாங்கள் பேசும்போது இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், வேர்ப் கடைசியாக வருது, வினைச்சொல் கடைசியாக வருது. பட் இங்கிலீஷில் அது மாறி வரணும். கம் ஹியர். வேர்ப் வந்து ஸ்டார்ட்டில் வரணும். அது நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. கம் ஹியர், கோ தேர். ஸோ வேர்ப் தான் ஃபஸ்ட்டாக வரணும். நெகட்டிவாக வரும்போது அந்த வேர்ப்க்கு முன்னாடி டோன்ட்டை சேர்த்துக்கொள்ளணும். இவை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு இங்கிலீஷை புரிஞ்சு பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ப்ராக்டிஸ் வெல் till the next session. Let's meet soon. Until that, take care.